நீங்க வந்து பேசிக்கா ஒரு கிராமத்து பையன், இங்க இருந்து சென்னை மாதிரி ஒரு காஸ்மோ சிட்டில போய் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதுல 1-2 சேலஞ்சஸ் சொல்லுங்க. ஸோ சென்னைங்கிறது ஒரு பெரிய ஒரு நகரம். இந்த சென்னை நகரத்துல வந்து பார்வையாளர்கள் அதிகம் இருக்கும். எங்க பார்த்தாலும் அழகான விஷயங்களா தெரியும். அதை வந்து கல்லூரி வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு காலம். எல்லாரும் லைஃப்ல வந்து கல்லூரிக்கு பிறகு சந்தோஷமா ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லா படிக்கிற காலங்களில் வந்து ஃபெயில்னு ஒன்று இருக்கு. ஃபெயில்னா அந்த கிளாஸ்ல படிக்கணும். ஆனால் கல்லூரி வாழ்க்கையில் வந்து ஃபெயில்னு ஒன்று கிடையாது. எப்படி அடுத்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் பெறுவோம். அந்த அரியருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. அப்போ நான் வந்து 10th 423 மார்க் எடுத்து முதன்மை மாணவன். 8th ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லேயே வரோம். அப்போ +2 முடிச்சுட்டு பிகாம் படிக்கிறோம். அப்போ நான் தமிழ் மாணவன். நான் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த தமிழ் மாணவன். அப்போ கல்லூரிக்கு முதல் நாள் போன பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு வார்த்தை. இப்போ இன்டர்வியூவில் பேச மாட்டோம், உங்களை பற்றி சொல்லுங்கன்னு அறிமுகப்படுத்த சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன், கல்லூரியில். அந்த கல்லூரியில் என் கூட ஒரு கிளாஸில் வந்து பிகாமில் நான் வந்து பி செக்ஷனில் வந்து எல்லாரும் வந்து நல்லா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியில் படிச்சு வந்த மாணவர்கள் இங்கிலீஷ் அழகாக பேசுகிறாங்க. அப்போ என்னை பற்றி நான் என்னென்னா சொல்ல தெரியல, அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியல. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, அவர் கேட்குற கேள்விக்கு அந்த ப்ரொஃபஸர் வந்து நான் வீம்புக்குன்னு பதில் சொல்ல நினச்சிட்டு நீங்கள் வெளியில் போகணும்னு சொல்கிறாரு. அவள் ஃபஸ்ட்டு இதுலேயே நான் வெளியில் போய் நிற்க வச்சுறாங்க. அப்போ எல்லாரும் பார்த்து நம்மளை, அது பெண்கள் சிரிக்கும் போது ஒரு எப்படிப்பட்ட ஆண்களுக்கும் கோவம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வெளியில் போய் நம்ம நிற்கிறோம். இப்போ நிற்கும் போது அப்போ எனக்கு தேவை படிப்புலேயே வந்த நம்ம ஒரு மாணவர் நம்மளை வெளியில் நிற்க சொல்லும்போது எப்படிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு பெரிய அசிங்கம் வரும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதே கல்லூரியில் நம்ம வந்து எப்படி 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்து நீ ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி அந்த கல்லூரியில் நான் யாருக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு வெறி வருது அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா இத்தனை பேருக்கு மத்தியில் வெளியே நிற்க வச்சுட்டாங்க. ஒரு முதல் கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஹவரில் வெளியே அனுப்பும்போது எல்லாரும் கஷ்டம் வரும். இப்போ நான் வெளியில் நிற்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஏற்படுது, எப்படியாவது இதே காலேஜில் நான் வந்து இந்த வரக்கூடிய ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நான் வந்து மார்க் அதிகமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த செகண்ட்லேருந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் கரெக்டாக நான் அதை கவனித்து அந்த ஃபஸ்ட்டு அந்த செமஸ்டர்லேயே மார்க் அதிகமாக எடுக்கணும், அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து அந்த காலேஜில் நம்ம மார்க் எடுக்க ஆரம்பிக்கவுமே நம்ம வந்து அந்த காலேஜுடைய ஒவ்வொரு கிளப் இருக்குது. கன்சியூமர் கிளப், ஃப்ரீடம் கிளப், ஸ்டூடெண்ட் பீஸ் கிரிக்கெட் எல்லாத்துலேயும் நம்ம லீடர் ஆகுறாங்க. கடைசி எந்த தேர்ட் இயர் வரும்போது அந்த காலேஜோட சேர்மன் ஆகிறோம். எல்லாருமே நம்ம சொல்லுவாங்க கேப்டன் வார்த்தை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்துக்குன்னா சாதாரண ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பேச தெரியவில்லை என்று முதல் அவரில் வெளியில் அனுப்பின மாணவர்கள் நம்ம. அப்போ விஷயம் விளங்கிடுங்க. இந்த இடத்துல வந்து ஆங்கிலங்கிற வார்த்தை நமக்கு அவசியம் இல்லை. அதை படிச்சுட்டே ஆகணும் கட்டாயம் கிடையாது. ஒரே ஒரு விஷயமே, ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் ஒரு சப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல ஒன்று இருக்கும். அதோட புரிதல் ஆகிட்டாலும் போதும், நம்ம ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க் எடுக்கலாம். இந்த நேரத்தில் இங்கிலீஷுங்கிற வார்த்தை வந்து ஒரு இங்கிலீஷ்ங்கிற ஒரு மொழி, அவ்வளவுதான். ஆனால் திறமைங்கிற ஒரு விஷயம் இருக்கு எல்லாத்துக்குமே. இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரிந்த மாணவர்களே எல்லாத்தையும் அறிய வைக்கும் போது இங்கிலீஷே அதிகமாக நாலேஜ் இல்லாத நம்ம ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுது அப்படின்னா இங்கிலீஷ்க்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ நம்ம யாரும் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி காலங்கள் இருக்கும்போது எல்லாருமே கல்லூரி காலங்களில் காதல் ஒரு விஷயம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கிற விஷயங்கள் தான். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு கொள்கை இருந்தது, எனக்கு ஏற்படக்கூடிய காதல் அது என் அம்மா சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிடத்துக்கு வரணும், அது மனைவிக்கு பிறகு காதல் நினைச்சோம். அதனால எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம யாரையும் காதலிக்கல. என் மனைவியான பிறகு என் மனைவியை காதலிச்சோம். எஸ்.